ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் வந்து அந்த லீனியர் ஸ்பேனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா முன்னாடி உள்ள டெஃபினிஷன்ஸை ரீகால் பண்ணலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்லி இதில் பார்ப்போம். அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னிங்கன்னா வி அண்ட் டபிள்யூ ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வெக்டார் ஸ்பேஸஸ் வந்து எஃப்ங்கிற ஃபீல்டில் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மேப்பிங் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ, விலேருந்து டபிள்யூக்கு. சரியா? இஃப் என்ன கண்டிஷன்ஸ்னால் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. டி ஆஃப் யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வி அண்ட் டி ஆஃப் ஆல்ஃபா யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் யூ. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த வெக்டார் ஸ்பேசஸில் சொன்ன மாதிரி தான். வெக்டார் ஸ்பேசஸில் என்னென்ன சொன்ன டெஃபினிஷனில் எபிலியன் குரூப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். எபிலியன் குரூப்னால் என்ன? அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியாப்பா? 5 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொல்லுங்கள்? க்ளோஸ்டு, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸு அண்ட் தென் காமுடேட்டிவ். இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அப்படிங்கிறது வரணும் அண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி. யூவிங்கிறது வந்து வெக்டார்ஸ்ன்னு வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கப்பட்டது. ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இதெல்லாமே ஃபீல்டில் எடுக்கப்பட்டது. சரியா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஃபீல்டுங்கிறது அது ஒரு நான் எம்டி செட்டு தான். டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன், குரூப் மாதிரி அதையும் ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும். அதில் அது வந்து ப்ளஸ் அண்டு மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? இதுதான் சொல்லக்கூடியது. இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் வெக்டார் அடிஷனையும் பேஸ் பண்ணி தான் இதில் சொல்லுவோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீங்கிற மேப்பிங் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ அப்படிங்கிறது இதில் எடுத்துக்குவோம். சரியாப்பா? இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே மோனோமார்ஃபிசம் அப்படின்னா 1 to 1ன்றது தானே மோனோமார்ஃபிசம். அப்புறம் வந்து ஆன் டூன்றது தானே எபிமார்ஃபிசம். 1 to 1 ஆன் டூ ரெண்டுமே இருந்ததுன்னா ஐசோமார்ஃபிசம். இது மாதிரி நமக்கு தெரியும். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வரக்கூடிய லீனியர் ஸ்பேனுன்னு பார்த்தோம்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் அத்தனையுமே ஃபைனைட் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா அது லீனியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி லீனியர்லி இண்டிபெண்ட்டுங்கிறது ஒன்று பார்த்தோம். லீனியர்லி இண்டிபெண்ட்னா ஒரு பாலினாமியல் இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 எக்ஸெட்ரா அது மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஆல்ஃபா ஐஸ் எல்லாமே ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட். ஏதாவது ஒரு ஆல்ஃபா மட்டும் உங்களுக்கு ஆன்சர், அதாவது ஏதாவது வேல்யூ வந்தது 1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து என்னன்னு சொல்ல முடியும்னா லீனியர்லி டிபெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு அதை சொல்லுவோம். சரியாப்பா? இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லீனியர்லி இண்டிபெண்டன்ஸு, லீனியர் இது வந்து ஸ்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். இங்கே கூட பார்த்துருக்கீங்க. பேசிஸ்னுங்கும் போது அது ஸ்பேன்ஸ் அ ஹோல் ஸ்பேஸுங்கிறது பேசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் வின்னு சொல்கிறோம்ல, அதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ். இப்போ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்னு ஒன்று சொல்லிடும். அதில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. விச் ஸ்பேன்ஸ் வி. ஸ்பேன்ஸ்னால் என்ன? ஸ்பேன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்படின்னா ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸில் பேசிஸ் இருக்குது. அந்த பேசிஸ் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரிலேட்டடாக தியரம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், அதே ஸ்பேன்லேயே பார்த்தோம்னா விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப், எஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லெட் விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப் கொடுத்துருக்காங்க. லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஸ்பேன் வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ் இது வந்து ஸ்பேன் வி. ஸ்பேன் வினா என்ன அர்த்தம்ப்பா? வெக்டார் ஸ்பேஸில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். லெட் எஸ், அடுத்த எஸ் வந்து பார்த்திங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டார்ஸ். அப்போ ஒன்று வந்து விஎன் வரைக்கும் இருக்கக்கூடியது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஎம் வரைக்கும் இருக்கக்கூடியது. சரியா? இப்போ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டார்ஸ். இதை வச்சு நீங்கள் என்ன இதை ப்ரூவ் பண்ணணும்னா எம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்னா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஏற்கனவே சின்ஸ் எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு விங்கிறத அந்த லீனியர் ஸ்பேன்லேயே நம்ம பார்த்தோம். அப்போ எவ்ரி வெக்டார் இன் வி அண்ட் இன் பர்டிகுலர் W1 இஸ் அ லீனியர் காம்பினேஷன்
இப்போ லீனியர் காம்பினேஷனுங்கிறது ஒன்று பார்த்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லணும்ல, அது என்னதுப்பா லீனியர் காம்பினேஷனுங்கிறது? என்ன சொல்லுவோம், அதாவது அந்த எலிமெண்ட் வந்து இப்போ ஒரு இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனே ஆல்ஃபா 1 v1 இது மாதிரி எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபா இஸ் எல்லாமே எஃப்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம்ல. விங்கிறது அத்தனையுமே கேபிட்டல் வி அதாவது வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. அப்படி எடுத்தோன்னே அந்த எலிமெண்ட் எல்லாமே எப்படி ஒரு ஃபார்மில் எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா 1 v1 ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n vnன்னு சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா ஐங்கிறது எதுனா எஃப்லேருந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் லீனியர் காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி லீனியர் காம்பினேஷனில் வரக்கூடியதை பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா லீனியர் காம்பினேஷனில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். அதை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 எக்ஸெட்ரா vn. இப்போ S1ங்கிறது வந்து W1லேருந்து Vn வரைக்கும் W1ங்கிற ஒரே ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது லீனியர்லி டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ். ஏன் டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்கிறோம்? இதை வந்து ஆக்சுவலாக செட்டு எஸ்ஸுங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா Vn வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு W1ங்கிறது மட்டும் எவ்ரி வெக்டார் இன் விங்கிறது தெரியுது. இன் பர்டிகுலர் W1 மட்டும் லீனியர் காம்பினேஷனில் வர மாதிரி எடுத்துக்கிறோன்னா இதை வச்சு சொல்லும் போது இது லீனியர்லி டிபெண்டன்ட் செட். ஏன்னா இது வந்து எல்லாமே நாட் ஆல் ஜீரோ, எல்லாமே ஜீரோவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹென்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ வெக்டார், ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம் விகேங்கிறது, அது நாட் ஈக்குவல் டு W1. W1க்கு அது ஈக்குவல் இல்லை, அதே S1ல் எடுத்துக்கிறோம். இப்போ இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரெசீடிங் வெக்டார்ஸ், எல்லாத்துக்கான அடுத்தடுத்து வரக்கூடிய வெக்டார்ஸுக்கு இது இருக்குது. அப்போ அதை என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம்னா S2ன்னு எடுத்துக்கிறோம். S2ஓடது பார்த்திங்கன்னா W1 v1 எக்ஸெட்ரா vk-1 vk+1 vnன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ எல்லா S2ங்கிறது இது மூலிமா என்னன்னு தெரியுது, நமக்கு v அப்படிங்கிறது தெரியுது. சரியாப்பா? எல்லா S2வும் வந்து v அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஹென்ஸ் W2ங்கிறதும் பார்த்திங்கன்னா இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டர். S3 எடுத்துக்கிறீங்க, S3ல் வந்து W2 வந்து ஜாயின் ஆகுது, அது லீனியர்லி டிபெண்ட்னு சொல்கிறோம். அதுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப ஒரு இப்போ எப்படி விகேங்கிறது W1க்கு நாட் ஈக்குவல்னுங்கிற மாதிரி எடுத்து இன்னொரு ஒரு வெக்டர் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அது வந்து திரும்ப லீனியர் காம்பினேஷன் ஆகிடுது. இப்படி ஒவ்வொன்றுமே லீனியர் காம்பினேஷனாக வந்துகிட்டே இருக்கும்போது என்னவாகுது, ஃபைனலாக எல்லாமே எல்லா லீனியர் காம்பினேஷன்ஸாக டிஃபைன் பண்ணி வரும்போது அந்த இதில் வந்து இது லீனியர் ஸ்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா S4ல் வருது. இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெலிட் 1 வெக்டார் அப்படியே ஒன்று ஒன்றா நகர்த்திட்டு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வருது, W1 W2 Wm வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி v1 v2 எக்ஸெட்ரா vn வரைக்கும். இஃப் m greater than n அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் n டைம்ஸ் வரைக்கும் போகும். இப்போ இது மூலிமா நம்ம என்ன சொல்லும் போது எல்லாம் சொல்கிறோம்னா wn wn-1 இது எல்லாமே ஸ்பேன்ஸ் v. ஸ்பேன்ஸ்னால் என்னது, ஹோல் ஸ்பேஸுமே ஃபைனைட் எலிமெண்ட்ஸில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஹென்ஸ் Wn+1 இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் W1 W2 எக்ஸெட்ரா Wn. அப்போ அது மூலிமா சொல்லும்போது இது லீனியர்லி டிபெண்ட்னே வருது. ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு ஒரு நம்பர் W1 ஆட் பண்ணுறீங்க, ஒரு லீனியர் காம்பினேஷன் வருது, W2 ஆட் பண்ணுறீங்க, அப்படியே ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கிட்டே வரீங்க. சேர்த்துட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வெக்டாரை நம்ம டெலிட் கொடுத்துட்டும் வரோம். அதாவது இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஒரு வெக்டாரை உள்ள W1 W2ல் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெக்டாரை அதில் டெலிட் பண்ணுறோம். எதில், v1 v2ல். சரியா? W1 W2ல் இன்சர்ட் பண்ணும்போது இந்த இதில் ஒரு வெக்டாரை நம்ம டெலிட் கொடுக்குறோம். அப்போ அது மாதிரி பார்த்துட்டே வந்தோம்னா இது வந்து லீனியர்லி டிபெண்ட்னு தான் வரும். லீனியர்லி டிபெண்ட்னா என்ன, நாட் ஆல் ஜீரோ, ஏதாவது ஒன்று வந்து ஜீரோவாக இல்லைனாலும் அது டிபெண்ட்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக m greater than nங்கிற காம்பினேஷன் வரவே வராது. m less than or equal to nங்கிறது தான் கரெக்டாக இருக்க முடியும். சரியா? அடுத்தது எனி டூ பேசஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷன். பேசஸ்ன்னு சொல்லும்போது சிங்கிளாக சொல்லும்போது ஐஎஸ்ன்னு சொல்லுவோம். பேசஸ் அதாவது ரெண்டுன்னு சொல்லுறேன், டூ பேசஸ்ங்கும்போது இஎஸ்ஸாக மாறும். எனி டூ பேசஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் V have the same number of elements. இப்போ எந்த ரெண்டு பேசஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்தோம்னா அதுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ஸ் V இஸ் ஃபைனைட் டைமென்ஷன் போது அதுக்கான பேசிஸ் வந்து சொல்லிடுறோம். எஸ் டேஷுங்கிறது இன்னொன்று, எல் ஆஃப் எஸ்ஸுங்கிறது வின்னு தெரியும். எஸ் டேஷுங்கிறது செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ். அப்போ ப்ரீவியஸ் தியரம் படி இது m less than or equal to nன்னு சொல்லிடும். எல் ஆஃப் எஸ் டேஷும் ஈக்குவல் டு வின்னு சொல்கிறோம். அப்போ எஸ்ஸுங்கிறது எல் ஆஃப் எஸ் வின்னு சொல்லும்போது எல் ஆஃப் எஸ் டேஷும் வின்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட். இது m லீனியரு, இது n லீனியர். சரியா? m லீனியரில் வரும்போது m less than or equal to nன்னு வருது.
n லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டில் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு வருது. அப்போ ஆல்மோஸ்ட் இது என்னவாகும், m ஈக்குவல் டு n தான். அப்போ எனி டூ பேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். சரியாப்பா. அடுத்தது வந்து V be a finite dimensional vector space over a field F, the number of elements in any basis, அதுதான் டைமென்ஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொன்னேன். டைமென்ஷனுங்கிறது தியரமில் இருந்து நான் சொன்னேன், அதனுடைய டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் Vn ஆஃப் ஆருங்கிறத என்னன்னு இருந்ததுன்னா E1 E2 இது எல்லாமே பேசிஸ் ஆஃப் Vn, ஏன்னா ஃபைனைட் இருக்குல்ல. அதனால் வெக்டார் ஸ்பேஸில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் 2/2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் பேசிஸ் தான். சிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்க, அதுவும் வந்து ஓவர் ரியல் நம்பர்னு சொல்லும்போது 1,i பேசிஸ் தான், ஏன்னா ஃபைனைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். V be the set of all polynomials of degree n less than or equal to n சொல்லும்போது அதனோட டைமென்ஷன் n+1. ஏன்னா 1 x x² எக்ஸெட்ரா xn இது எல்லாமே பேசிஸ் x⁴n. ஏன்னா பேசிஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ஃபைனைட் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். சரியா. அடுத்தது இந்த தியரம் பார்த்தீங்கன்னா V be a vector space of dimension n, then any set of m vectors where m greater than nங்கிறது linearly dependent, any set of m vectors m less than nங்கும்போது cannot span. greater than nங்கும்போது linearly dependentன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். less than nன்னு சொல்லும்போது இது ஸ்பேன் பண்ணாது, cannot span V, அந்த ஹோல் ஸ்பேஸுக்கும் ஸ்பேன் இல்லை, அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். இது வந்து எஸ்ங்கிறது பாருங்கள் V1லேருந்து Vn வரைக்கும் இருக்குது பேசிஸ்ன்னு சொல்கிறோம். எல் ஆஃப் எஸ்ங்கிறது Vன்னு எடுத்துக்கிறோம். எஸ் டேஷுங்கிறது பார்த்தீங்கன்னா எனி செட்டு கன்சிஸ்டிங் ஆஃப் m வெக்டர்ஸ். அப்போ அது சொல்லும்போது m கிரேட்டர் than n. சப்போஸ் எஸ் டேஷ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது எஸ் ஏற்கனவே ஸ்பேன் பண்ணுதுங்கும் போது m லெஸ் than ஆர் ஈக்குவல், இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது m லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n. அப்போ இது கான்ட்ரடிக்ஷனாக நமக்கு இருக்குது. ஏன்னா m கிரேட்டர் than nன்னு சொல்லி நம்ம அசம்ஷனில் கொடுத்துட்றோம். எஸ் டேஷ் வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா m லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வருது. அப்போ இதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எஸ் டேஷுங்கிறது லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்க முடியும். சரியா. அப்போ ஏதோ ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரியா. அடுத்தது எஸ் டேஷுங்க பி எ செட் கண்டெய்னிங் m வெக்டார்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா வேறு m லெஸ் than என்னன்னு சொல்லும்போது எல் ஆஃப் எஸ் டேஷ் வந்து, ஏன்னா கெனாட் ஸ்பேனுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல் ஆஃப் எஸ் டேஷ் வந்து கண்டிப்பாக V தான். ஏன்னா இது என்னன்னு சொல்லிடுறோம், நம்ம அந்த ஸ்பேன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் m லெஸ் than என்ன எல் ஆஃப் எஸ் டேஷ் வந்து ஈக்குவல் டு Vன்னு சொல்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு V1 Vn வரைக்கும் எடுத்துகிட்டு இஸ் அ பேசிஸ் ஃபார் V அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், இது வந்து பேசிஸாக இருந்ததுனாவே லீனியர்லி நம்ம இண்டிபெண்டன்ட் சொல்லிடுறோம். அப்போ தியரம் படி n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு mன்னு வருது. லீனியர்லி இண்டிபெண்டன்னா என்ன வரணும், n வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு mன்னு வருது. அப்போ இது கான்ட்ரடிக்ஷன். அப்போ என்ன அசம்ஷனாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டேஷ் வந்து இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா எஸ் டேஷ் வந்து cannot span V தான். அப்போ கண்டிப்பாக என்னன்னு சொல்ல முடியும், எஸ் டேஷ் பி அ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் m வெக்டார்ஸ் வேர் m லெஸ் than n அப்படிங்கிறது வராது நமக்கு. ஏன்னா எல் ஆஃப் எஸ் டேஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஈக்குவல் டு Vன்னு வருது. எல் ஆஃப் எஸ் டேஷ் ஈக்குவல் டு Vனா என்னது, ஸ்பேன் பண்ணுதுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்பேன் பண்ணாது, ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லும்போது இந்த கண்டிஷன் வருது. இந்த ப்ரீவியஸ் தியரம் படி n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு mன்னு வரதுனால இது கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அதனால் எஸ் டேஷுங்கிறது cannot span V. சரியாப்பா. அடுத்தது ஏதாவது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பேசிஸ்னுடைய ஒரு பகுதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். Vங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு Fன்னு சொல்லிடுறோம். சரியா. ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் செட் எடுத்துக்கிறீங்கன்னா அது பேசிஸ்னுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ எஸ்ஸுங்கிறது VR வரைக்கும் இருக்கக்கூடியது லீனியர்லி இண்டிபெண்ட்னு எழுதிக்கிறோம். அதை வச்சு எல் ஆஃப் எஸ்ஸுங்கிறது ஈக்குவல் டு V, ஏன்னா தென் எஸ் இட் செல்ஃபே பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பேன் பண்ணக்கூடியது ஒரு பேசிஸாக இருக்க முடியும். ஏன்னா பேசிஸ்ன்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம், இந்த ஹோல் ஸ்பேஸையும் அது வந்து ஸ்பேன் பண்ணணும். சரியா. அதுதான் சாதாரணமாக வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் வரக்கூடிய ஃபைனைட் எலமெண்ட்ஸை வந்து ஸ்பேன்னு சொல்லுவோம். பேசிஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஹோல் வெக்டார் ஸ்பேஸையும் ஸ்பேன் பண்ணக்கூடியது. ஹோல் வெக்டார் ஸ்பேஸ்லுமே ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஃபைனைட் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் அர்த்தம். இஃப் எல் ஆஃப் எஸ் வந்து நாட் ஈக்குவல் டு V அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம VR+1ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து அது V மைனஸ் எல் ஆஃப் எஸ்ஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். V மைனஸ் எல் ஆஃப் எஸ்ன்னு என்ன வெக்டார் ஸ்பேஸில் அந்த எல் ஆஃப் எஸ்ஸுங்கிறத மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ கன்சிடர் S1ங்கிறது V1லேருந்து VR+1 வரைக்கும் வருது. S1ங்கிறத லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எந்த ஒரு வெக்டாரும் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரெசிடிங் வெக்டார்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கணும்.
ஏன்னா ப்ரெசிடிங் வெக்டார்ஸாக போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைனைட் எலமெண்ட்டோடு அது ஸ்டாப் ஆகாது. அதனால் சின்ஸ் V1லேருந்து VR வரைக்கும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். அப்போ ஐங்கிறது 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற மாதிரி. இப்போ இது லீனியர் காம்பினேஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்லி நிப்பாட்டிக்கிறோம். ஆல்சோ VR+1ங்கிறது வந்து LFSல இல்லை. அப்போ VR+1ங்கிறது நாட் அ லீனியர் காம்பினேஷன். சரியா? S1ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது மூலிமா லீனியர்லி இது இண்டிபெண்டன்ட்னு சொல்லிடும். LF(S1) = Vனா S1ங்கிறது வந்து பேசிஸ் ஃபார் V. இப்படி இல்லை அப்படின்னா VR+2ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். V-LFSல வந்து VR+1 எடுத்து பண்ண மாதிரி அடுத்து VR+2ங்கிறத எடுத்துக்கிறோம். சரியா? இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். சின்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் Vங்கிறது ஃபைனைட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் அது அப்படியே என்னவாயிடும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ ரிக்வயர்டு பேசிஸ் வந்து எஸ் கண்டெயின் ஆகிற மாதிரி இதில் வந்துடும். சரியாப்பா? அடுத்தது விங்கிறது இப்போ ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டர். இதுவும் அதே மாதிரி ரிங் சம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிங் சம்னா ஏ ரிங் சம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி சொல்கிறோம், அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான். இப்போ ப்ரீவியஸ் தியரம் படி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், W1 WI வரைக்கும் இருக்கிறது வீல் எடுத்துக்கிறோம். S' இதனுடைய காம்பினேஷன் ஃபுல்லுமே சேர்த்த மாதிரி இருக்காது, பேசிஸ்ன்னு சொல்லிடுறோம். பிங்கிறது வந்து W சம்திங்கில் இருக்கிறது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு வரணும். 0 அதாவது 0னா என்னது, அது வந்து ஒரு எம்டி செட் அப்படிங்கிற மாதிரி தான். விங்கிறது A+B அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் ஏங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், எஸ்லேருந்து VR V1லேருந்து VR வரைக்கும் இருக்கிறது ஏல வரக்கூடியதுப்பா. பி பார்த்தீங்கன்னா W1லேருந்து W2. இது ரெண்டுத்துக்கு காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை. அதனால் இது வந்து எம்டி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எம்டின்னு சொல்லாமல் நம்ம 0 அப்படின்னு டினோட் பண்ணிடுறோம். விங்கிறது A+B, அதை ஆட் பண்ணிக்கிறோம் விங்கிறது. இப்போ V belongs to A intersection Bனா ஒன்று V வந்து ஏலே இருக்கணும், V Bலே இருக்கணும். இப்போ Vங்கிறது α1 V1 + எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு β1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி என்ன வரும், α1 V1 + α2 அது மாதிரி எக்ஸட்ரா வரும். இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் 0. ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது என்னவாயிடுது, நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். நவ் சின்ஸ் S' லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறனால ஆல்ஃபா ஐஸ் பீட்டா ஐஸ் எல்லாமே 0 அப்படிங்கிறனால V = 0. அப்போ A இன்டர்செக்ஷன் Bங்கிறது 0 தான். அப்போ லேட் Vங்கிறது கேபிட்டல் Vயில் எடுத்துக்கிட்டாலும் V = என்னென்னு வரும்னா α1 V1 இந்த பீட்டா சம்திங் எல்லாமே என்னென்னா பிலாங்ஸ் டு A+B. சரியா? அது மூலிமா சொல்லும்போது ஹென்ஸ் A+B = V. ஸோ தட் Vங்கிறது வந்து A ரிங் சம் B. சரியா? எப்படி V = A+Bன்னு நம்ம டினோட் பண்ணோமோ அதே மாதிரி A+B = Vன்னு சொல்லும்போது V ஆல்மோஸ்ட் வந்து A ரிங் சம் B அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிக்கலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு இது வருதுப்பா, எக்ஸசைஸ் வருது. நீங்கள் வந்து இது எக்ஸாம்பிள் சம்ஸை ப்ளஸ் தியரம் டெஃபினேஷன் இதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே போதும், பார்த்துக்கலாம். அப்புறம் மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லும்போது Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸு அண்ட் Sங்கிறது எப்படி இருக்குது, செட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்ன்னு இருக்குது. If for every V belongs to capital V of S, then எல்லா V minus S, அதாவது Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸு, Sங்கிறது இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ். அப்போ வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து மைனஸ் பண்ண இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த செட் இருக்குல்ல, அதாவது இது லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு. இதிலேருந்து ஹோல் வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து ஒரு செட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் செட்டை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட செட் இருக்குல்ல, இந்த V, V1 V இந்த இது இருக்குல்ல, இதுதான் லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் இண்டிபெண்ட் வெளில போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், லீனியர்லி டிபெண்ட் வந்துடும். இப்போ மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொன்னோம்னா Sங்கிறது Vn வரைக்கும் இருக்கக்கூடிய செட் ஆஃப் வெக்டர்ஸ், LF(S)ங்கிறது V. அப்போ Sங்கிறது எப்போ மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொல்கிறோம்னா ஏதாவது ஒரு வெக்டார் வந்து VISலேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னா LF(S) மைனஸ் செட் டு V, செட் ஆஃப் வெக்டார்ஸ் V வந்து இந்த Sங்கிறதுல மைனஸ் பண்ணதாக இருந்தது, அதனுடைய லீனியர் ஸ்பேன் வந்து நாட் ஈக்குவல் டு Vன்னு இருக்கணும். பொதுவாக நம்ம LF(S) = Vன்னு சொல்லிட்டோம்னா ஸ்பேன் லீனியர் ஸ்பேன்னு சொல்லிவிடுவோம்ப்பா. ஆனால் மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொல்லும்போது Sங்கிற செட்டில் ஒரு VIங்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒமிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான லீனியர் ஸ்பேன் கண்டுபிடிக்கும் போது அது நாட் ஈக்குவல் டு Vன்னு இருக்கணும். அதான் இதோடைய அர்த்தம். சரியாப்பா?
இப்போ அதே மாதிரி எஸ் இஸ் அ பேசிஸ் ஃபார் வியும், எஸ் இஸ் அ மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டு, எஸ் இஸ் அ மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டு. இது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே 1 to 2ங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் 2 to 1, அப்புறம் 1 to 3 அப்படிங்கிறது, அப்புறம் 3 to 1. இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி தான்ப்பா இது வருது. அதனால் இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அடுத்தது, எனி வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் n ஓவர் அ ஃபீல்டு இஸ் ஐசோமார்பிக் டு vn ஆஃப் f. அதாவது ஐசோமார்பிக்னால் என்ன சொல்லியிருக்கேன், எஃப்ங்கிறது 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். vn w இருக்குன்னா f ஆஃப் v ப்ளஸ் டபிள்யூவை இப்படி எழுதிக்கிறோம். சரியா? எழுதிட்டு அதை பிரிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எஃப் ஆஃப் வி ப்ளஸ் எஃப் ஆஃப் டபிள்யூன்னு வந்துடும். அப்புறம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வின்னு எடுத்துக்கும் போது ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் வின்னு வரும். அப்போ இது மூலிமா எஃப் இஸ் அன் ஐசோமார்பிசம் அப்படிங்கிறத இதை எழுதிக்கலாம். சரியாப்பா? அடுத்தது பாருங்கள், கராலரி, அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய கராலரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எனி 2 வெக்டார் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி சேம் டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வி அண்ட் டபிள்யூங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப்னு சொன்னோம்னா டி ஃப்ரம் வி டு டபிள்யூங்கிறது ஐசோமார்பிசம். தென் டி மேப்ஸ் அ பேசிஸ் ஆஃப் வி ஆன் டு எ பேசிஸ் ஆஃப் டபிள்யூ. பொதுவாக நம்ம ஐசோமார்பிசம்னா என்ன சொல்லுவோம், எ மேப்பிங் டி ஃப்ரம் வி டு டபிள்யூன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் எ மேப்பிங் டி ஃப்ரம் பேசிஸ் ஆஃப் வி ஆன் டு எ பேசிஸ் ஆஃப் டபிள்யூ அப்படிங்கிறத இதில் ப்ரூவ் பண்ணணும். சரி, அதே மாதிரி தான் இந்த இதுவும் ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கப்பா. தியரம் வந்து விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப்னு கொடுத்து டபிள்யூங்கிறது விலேருந்து எடுக்கப்பட்ட சப்ஸ்பேஸ். சரியா? அப்போ டைமென்ஷன் டபிள்யூ டைமென்ஷன் வி இதை பார்க்கும்போது இதுக்கு இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அடுத்த கண்டிஷன் வந்து வி பை டபிள்யூங்கிறத வந்து டைமென்ஷன் வி மைனஸ் டபிள்யூ டைமென்ஷன் டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கப்பா, அதனால் இதை கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா பேசிஸ் எடுத்துக்கிறோம், டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. அப்போ எஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிஸ் ஃபார் விங்கிறது ஏற்கனவே தெரியும். அதை வச்சு சொல்லும்போது டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமென்ஷன் வின்னு சொல்லிடுறோம். இப்போ டைமென்ஷன் விங்கிறது என்னன்னு சொன்னோம்னா டைமென்ஷன் டபிள்யூங்கிறது எம்ங்கிற மாதிரி அலாட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வச்சு சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா எஸ்ஸுங்கிறது டபிள்யூஎம்லேருந்து டபிள்யூஎம் வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிஸ். அப்போ இது வரைக்கும் பேசிஸ்ன்னு சொல்லும்போது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடுறோம். அதே மாதிரி எஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டபிள்யூஎம் வரைக்கும் இருக்கிறதோட விஆர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பேசிஸ். அப்போ பேசிஸ் ஃபார் வி. அப்போ எம் ப்ளஸ் ஆருங்கிறத என்னங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ இதை வச்சுட்டு சொல்லும்போது ஏன்னா இதுலேருந்து நமக்கு எம் ப்ளஸ் ஆருங்கிறது என்னன்னு சொல்லிடுறோம். இப்போ என்ன கிளைம் பண்ணணும், என்ன நம்ம ப்ரூவ் பண்ணால் எஸ் டேஷ்ன்னு எடுத்துக்கிறோம்ல. எப்படி? எஸ் டேஷ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் வி ஒன்று. ஏன்னா வி பை என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூ. வி பை டபிள்யூ ஏற்கனவே நம்ம இந்த கோஷன் ஸ்பேஸில் பார்த்துருக்கோமா இல்லையா? அது மாதிரி டபிள்யூ ப்ளஸ் வி ஒன்று, டபிள்யூ ப்ளஸ் வி டூ ப்ளஸ் எக்ஸட்ரான்னு சொல்லிவிடும். இது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 இன்ட்டு அப்படின்னு சொல்லி இதை எக்ஸ்பேண்டரில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபிள்யூ ப்ளஸ் எல்லாத்துலேயுமே டபிள்யூ காமனுங்கனால டபிள்யூ ப்ளஸ் ஆல்ஃபா 1 வி ஒன்று அது மாதிரி வரும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்லிடும். அப்போ ஆல்மோஸ்ட் ஆல்ஃபா 1 வி ஒன் எல்லாமே டபிள்யூவில் இருக்குது அப்படிங்கும்போது இது மாதிரி நமக்கு ப்ரூவ் பண்ணிடும் இந்த இடத்துல. இப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி வந்துடுதுப்பா. ஏற்கனவே இது W1லேருந்து WN வரைக்கும் இருக்கிறது பேசிஸுங்கிறதுனால ஆல்ஃபா 1 வி ஒன்று ஆல்ஃபா ஆர் விஆர் இது எல்லாமே இது ஈக்குவல்னு கொடுத்துட்டோம்னா இது மைனஸ் ஆஃப் இங்கே வந்துடும். அப்போ ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா ஆர் வரைக்கும் ஈக்குவல், பீட்டாவில் வந்து பீட்டா எம் வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இது மூலிமா வரும்போது பேசிஸ்ன்னு சொல்லும்போது ஈக்குவல் டு 0 ஆல்மோஸ்ட் என்ன சொல்லலாம், இது எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது எஸ் டேஷுங்கிறது என்னது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ விங்கிறது பார்த்தீங்கன்னா இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லிடும். அப்புறம் டபிள்யூ ப்ளஸ் விங்கிறது வி பை டபிள்யூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா இப்போ அந்த இதில் பார்க்கும்போது டபிள்யூ ப்ளஸ் வினா டபிள்யூ ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 வி ஒன்று இது எல்லாமே அதில் வரும். சரியா? அதை வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் டேஷுங்கிறது வந்து என்ன சொல்லலாம், ஸ்பேன்ஸ் வி பை டபிள்யூ, அதாவது ஃபைனைட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஸ் டேஷுங்கிறது இட்ஸ் அ பேசிஸ், ஸ்பேன் இருந்ததுனாவே பேசிஸ்ன்னு சொல்லிடுவோம். அப்போ பேசிஸ் ஃபார் வி பை டபிள்யூன்னு வந்துடும். டைமென்ஷன் வி பை டபிள்யூ வந்து ஆர்னு சொன்னோம்னா ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் எம். என்னங்கிறது என்னது டைமென்ஷன் வி, எம்ங்கிறது டைமென்ஷன் டபிள்யூ. சரியாப்பா? அதே மாதிரி சிமிலர் இது வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிறத வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் பி மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி.
இதை ப்ரூவ் பண்ணணும். ஏபிங்கிறது வந்து வியில் வரக்கூடிய சப்ஸ்பேசஸ். இது எங்கேப்பா பார்த்துருக்கோம்? இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்ல, ப்ராபபிலிட்டியில் தெரியும்ல, நிகழ்தகவில் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது வந்து பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இதில் டிஃபைன் பண்ணி கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஏற்கனவே உள்ளதே தான். இந்த இது அப்படியே தான்ப்பா வரும். இதை வச்சு நீங்கள் அப்படியே இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் வரும். இது வந்து இந்த ஃப்ரெண்டு ப்ரீவியஸ் இயரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த இது சொல்லக்கூடியது. சரியா? இதையும் பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் கேளுங்க. அடுத்தது ரேங்க் அண்ட் நல்லிட்டி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். டி ஃப்ரம் வி டு டபிள்யூங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் வியில் பார்த்தீங்கன்னா டீங்கிறது மேப்பிங் ஃப்ரம் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ. விங்கிறது டபிள்யூங்கிறதெல்லாம் வெக்டர் ஸ்பேசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டைமென்ஷன் ஆஃப் டி ஆஃப் விங்கிறது ரேங்க் ஆஃப் டீயும், டைமென்ஷன் ஆஃப் கர்னல் டீங்கிறது நல்லிட்டி ஆஃப் டி. கர்னல் டீங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, கர்னல் டீங்கிறது என்னன்னு சொல்லுவோம்ப்பா, ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்ல. கர்னல் ஆஃப் டி அப்படின்னு சொன்னோம்னா அதை நல்லிட்டி ஆஃப் டீன்னு சொல்லுவோம்ல. அதை நல்லிட்டி ஆஃப் டீன்னு சொல்கிறாங்க. கர்னல் ஆஃப் டீங்கிறது ஏற்கனவே தெரியும்ப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் வி சச் தட் வி பிலாங்ஸ் டு வின்னு சொல்லுவோமா. அதில் வந்து டி ஆஃப் விங்கிறது என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரியா? அதுதான் கர்னல் ஆஃப் டீன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டைமென்ஷன் விங்கிறது பார்த்திங்கன்னா ரேங்க் டி ப்ளஸ் நல்லிட்டி டீன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த இதில். இப்போ வி பை கர்னல் டி ஈக்குவல் டு டி ஆஃப் வின்னு சொல்லும்போது டைமென்ஷன் வி மைனஸ், இது டைமென்ஷன் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறோம். பையில் இருக்கனால இது மைனஸ், இது நல்லிட்டி ஆஃப் டீன்னு சொல்கிறோம். அப்போ டைமென்ஷன் விங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லிட்டி ஆஃப் டி ப்ளஸ் என்னது ரேங்க் ஆஃப் டி. ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் டி ஆஃப் விங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரேங்க் டீன்னு சொல்லுவோம். டைமென்ஷன் கர்னல் டி வந்து நல்லிட்டின்னு டெஃபினேஷன் படி சொல்கிறதுனால டைமென்ஷன் ஆஃப் விங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நல்லிட்டி ஆஃப் டீயும் ப்ளஸ் ரேங்க் டீயும் வரும். சரியாப்பா? அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா டீங்கிறது கர்னல் டீங்கிறது நல் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது டிகிரின்னு எடுத்துக்கும் போது இது வந்து விங்கிறது டினோட் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n இன் ஆர் ஆஃப் எக்ஸ், ரியல் நம்பர் ஆஃப் எக்ஸுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா டீங்கிறது மேப்பிங் ஃப்ரம் டி ஃப்ரம் வி டு விங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணணும், டி ஆஃப் எஃப்ங்கிறது டிஎஃப் பை டிஎக்ஸ், அதான் டெரிவேட்டிவாக. இப்போ டீங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து டிஎஃப் பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0னா எஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட். இது டெரிவேட்டிவ் 0னாவே எஃப் கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ கர்னல் டீங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் எல்லா கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸும் இருக்கும். அப்போ அந்த டைமென்ஷன் ஆஃப் த சப்ஸ்பேஸ் ஆஃப் விங்கிறது 1. இதில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1, நல்லிட்டியும் 1. அப்போ டைமென்ஷன் ஆஃப் விங்கிறது ரேங்க் டீன்னு சொல்லும்போது n, அப்போ n+1ங்கிற மாதிரி இதில் எழுதிக்கலாம். சரியா? அப்புறம் இது நான் சிங்குலர்னு ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. டி இஸ் 1 to 1 இருந்தது அப்படின்னா அது நான் சிங்குலரு. டி வந்து அப்படி நாட் 1 to 1 இருந்ததுன்னா அது சிங்குலர். அதுதான்ப்பா இதில் வரக்கூடியது. சரியாப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு அந்த செகண்ட் யூனிட் முடியுது. வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்கப்பா, நான் சொல்கிறேன். சரியாப்பா? தேங்க்யூ.